ஹலோ சார். Hello. ஐம் ராக்கி. உங்க பேரு ஜெயராம் தானே? எஸ். என்ன ஷாக்கா இருக்கா? இந்தாங்க உங்களோட கார் சாவி. வீணா போன உங்களோட மாப்பிள்ள காரை எங்கேயோ கொண்டு போய் இடிச்சிட்டான். அங்க போய் கச்சிதமா இருந்து காரியத்தை முடிச்சிட்டு காரோட வந்துட்டேன். என்ன எப்படின்னு பாக்குறீங்களா? உட்கார்ந்து பேசலாம். எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிஓ ஆபீசர். எனக்கு ஒண்ணுனா எங்க அப்பா அப்படியே ஆடி போயிடுவாரு. உங்க மாப்பிள்ள மேல எந்த தப்பும் கிடையாது. அவன் காரை மட்டும்தான் இடிச்சான். ஆனா உங்க பொண்ணு அவ வாழ்க்கையவே ஆக்சிடென்ட் பண்ணிடுவா போல. உட்கார்ந்து. நீங்க உட்காருங்க சார். இவ்வளவு வசதி வாய்ப்புகளோட வளம் வர்ற ஒரே வாரிசான என்ன விட்டுட்டு ஒண்ணுமே இல்லாதவங்களோட ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா உங்க பொண்ணு. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு என்னோட பயோடேட்டாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எப்ப வேணாலும் வரலாம் சார் என் கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அவனை விட இவன் பெரிய ஆளா இருப்பான். யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். நந்தினிக்காக என் இதயமும் உங்களுக்காக என் வாசலும் காத்துக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் மை விசிட்டிங் கார்டு. வருவீங்க, கண்டிப்பா வருவீங்க. கண்டிப்பா வரணும். நல்லா கவனிப்போம். சொல்றா வா. நந்தினி நில்லு. வீடு தேடி வந்திருக்காங்க. நீ எல்லாம் ஒரு படிச்ச பொண்ணு தானே? ஒரு மரியாதை வேண்டாம்? அவங்க எல்லாம் நம்ம வீடு தேடி வர்றதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். அவங்க அப்பா இருக்கிற வசதிக்கும் கௌரவத்துக்கும் ஏன் இப்படி பண்ற? 1000 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்கினாலும் அத வீட்டுக்கு வெளியே தான் வைக்கணும். அப்பதான் செருப்புக்கும் மரியாதை, நமக்கும் மரியாதை. லக்ஷ்மி, வீட்டை நல்லா ஃபெனாயில் போட்டு கழுவு. கண்டு கண்டு கழுதெல்லாம் வந்துட்டு போகுது. ஓடி போ. அவனே ஒரு நாளைக்கு அவன் ரூம் காண்பி வைக்கிறேன். ஹலோ சார். வாங்க சார் வாங்க. உங்களுக்காக தான் எல்லாம் வெயிட்டிங். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா எல்லாம் உள்ள இருக்கு. தமிழ்நாடு வெளியில வெயிட்டிங். கலர் கலரா வச்சிருக்கல சார். பொண்ணுங்களும் கலர் கலரா வச்சிருக்கோம். இன்னைக்கு பார்ட்டி ஜெகஜோதியா இருக்க போகுது. புள்ள திருட மச்சான். அடே அடே, புளி பசித்தாலும் புள்ளை தின்னாதே. புள்ள தின்னாலும் உனக்கு என்ன ஃபீலிங்? அது ஏன்டா கேக்குற மாப்ள? எனக்கு ஃபேமிலி பிரச்சனை. யார்ட்டடா சொல்றது? அடே இதெல்லாம் சிம்பிளா சால்வ் பண்ணிடலாம் மச்சான். சிம்பிளாவா? எப்படி? அடே மச்சான், கணவருக்கு ஏதாவது பிரச்சனைனா மனைவி சீரியல பாருங்க. மனைவிக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா வாழ்க்கையை பாருங்க. வாழ்க்கை ஏதாவது பிரச்சனைனா காதலியை பாருங்க. காதலிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவ தங்கச்சியை பாருங்க. அப்படி சரியா இல்லனா உன் மூஞ்ச கண்ணாடில பாருங்க. ஒரே பைக்ல 3 பிகர்டா. எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில ஒரு பைக்ல 3 பிகரோட எவனையும் பார்த்ததே இல்லடா. டேய், இது என்னடா பிகரு? எங்க மாமாவை சுத்தி எப்பவுமே பிகரு. அதுதான்டா அவரோட பவர். நான் நம்ப மாட்டேன் நகரு. டேய், அவர் லேடிஸ் பஸ்ல கண்டக்டர். அதனால தான் கொடுத்தாங்க கான்ட்ராக்ட். ஏ டண்டனக்கா. ஏய் கைப்பட்டா தசி. ஏய் இங்க வாடி. எல்லாம் அவங்க மாமா பத்தி பேசிட்டு இருக்காங்க. நீ உன் பாட்டுக்கு பின்னால போயிட்டு இருக்க. உன் மாமா பத்தி சொல்லவே இல்லையே. ஆல்ரெடி அவனே மாமா தானே? அப்படியா? இல்ல மாப்ள, காலேஜ்ல நம்ம எல்லாரும் மாமா மச்சான் தானே கூப்பிட்டு வரோம். அந்த மாமாவா? என்னோட லெவலும் வேற, என் மாமாவோட ரேஞ்சும் வேறடா. அப்படி என்ன பண்றாங்க உங்க மாமா? என் மாமா ஏரோப்ளேனுக்கு பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு பெரிய ஃளைட்டுக்கு ஒண்டியா எப்பற பெயிண்ட் அடிக்கிறான்? வெரி சிம்பிள் டா மச்சான். ஏரோப்ளேன் மேலே பறக்கும் போது மாத்துண்டா தெரியும். அப்ப அடிப்பாரு பாரு. அட பாவி, கேக்குறவன் கேளவே இருந்தா கேருடே. ஏஆர் ரஹ்மான் கம்போசிஷன்ல பாடுன்னு சொல்லுவான் போல இருக்கடா. அடிக்கடா இங்க வந்து உட்கார்ந்திருக்க. என்ன பாக்கணும் சட்டை கிட்ட சொன்னியாமே? அவ என்ன தவிர காலேஜ்ல எல்லார்கிட்டயும் சொல்லிட்டான். நோட்டீஸ் போர்ட்லயும் ஒட்டி வச்சுட்டு போயிட்டான். ஆமா, நீ என்ன கட்டடிச்சிட்டீங்க உட்கார்ந்திருக்க? நீ கட்டடிச்சது இல்லாம என்னையும் கட்டடிக்க வச்சுட்ட. ஓ, இதான் லவ்வா? இல்ல, நிறைய பேசணும். சரி. காலேஜ்ல வச்சு பேச முடியாதுன்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். ஆக்சிடென்ட் ஆன காரை சாக்கா வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டோம் அந்த ராக்கி. பணத்துக்காக வாயை பொழக்கிற எங்க அப்பா கட்சி மாறிடுவாரோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இப்ப என்ன, உங்க அப்பா கைகள் எடுத்துட்டா? இதுக்குதான் உங்ககிட்ட சொல்லக்கூடாதுங்கிறது. சரி, இப்ப வேற என்ன பண்ண சொல்ற? யோசிச்சு ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். ரொம்ப நேரம் ஆகாது. உன் கழுத்துல தாலிக்கிட்டு எங்க அப்பா அம்மா கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு. அவங்க படிக்கலாமா? நான் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நான் படிப்பை இடையில நிப்பாட்டினா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க. படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் உன்னை கையோட கூட்டிட்டு போய் எங்க அப்பா அம்மா முன்னாடி நிப்பாட்டினா அவங்க ஓகேன்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையா என்ன பிரச்சனையானாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். நான் பாத்துக்கிறேன்னு சொல்றல, எது வந்தாலும் பாத்துக்கிறேன். வா, நீ மூட் அவுட்ல இருக்க, ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வரலாம்.
வர வர பசங்க கேண்டீனுக்கு அதிகமா வர்றதே இல்ல. டேய் பாரு, அந்த 3 பொண்ணு வந்து 3 மணி நேரம் ஆச்சு. கிளப்பி விடு. என்ன வியாபாரம் பண்ற இடமா இல்ல அரட்டை அடிக்கிற இடமா? 2 வடை 1 டீ. 2 வடை 1 டீ. 2 வடை 1 டீக்கு 500 ரூபாய் கொடுக்குறியா? சில்லறை இல்லையா? வேற இல்ல. வேற இல்லையா? அது சரி, இப்பெல்லாம் வர வர கள்ள நோட்டு அதிகமா வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்ல நோட்டா கள்ள நோட்டான்னு கண்டுபிடிக்கிற மிஷின் வேற கடையில் இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ சார் அது ரொம்ப சிம்பிள் சார். எப்படி? அது 2ஆ மடிங்க. இத 500 ரூபாய் நோட்டை இத மடிச்சிட்டேன். அது அப்படியே 4ஆ மடிங்க. 4. அப்புறம் இப்ப 8ஆ மடிங்க. இத மடிச்சிட்டேன். 16ஆ மடிங்க. 16. இதுக்கு மேல மடிக்க முடியாது, பீடி மாதிரி ஆகி போச்சு. சரி, இப்ப இதை இங்க வச்சு நல்லா குத்துங்க பாக்கலாம். இங்க வச்சா ஆ குத்தணுமா? ஆமா. இத குத்துறேன் பாரு. குத்தி சார் இது பார்த்தா சார் நான் குத்துறேன் பாருங்க. டேய் டேபிள் உடைஞ்சிட்டு போகுதுடா. இது அப்படியே பிரிங்க சார். இத பிரிக்கிறதா? எதுக்கு பிரிக்க சொல்ற? இத பிரிச்சிட்டேன். காந்தி தாத்தா இருக்காரா? இதா இருக்கிறாரு. அவர் போட்டிருக்கிற கண்ணாடி நல்லா இருக்கா இல்ல உடைஞ்சிருக்கா? ஐயோ நல்லா இருக்கு, உடையவே இல்ல. நல்ல நோட்டு சார். காந்தி போட்ட கண்ணாடி உடையலன்னா நல்ல நோட்டா? கள்ள நோட்டு இப்படிதான் கண்டுபிடிக்கணுமா? ஆமா. சூப்பர் அப். நீ எந்த காலேஜ்ல படிக்கிற? இதே காலேஜ் தான் இங்கதானா? உன் பேரு என்ன? சத்யா. டேய் இனிமே சத்யா கேண்டீனுக்கு வந்தா டிஃபன் ஃப்ரீயா கொடுங்கடா. நீங்க போங்க சத்யா. வரேன் சார். ஏர்போர்ட் போலாமா? இல்ல அங்கிள், வினோத் அங்கிள் வந்துருவாங்க. ஒரு டைம் நிமிஷம். ஆச்சு. இல்ல அங்கிள், இப்ப வந்துருவாங்க. ப்ளீஸ் அங்கிள். அதோ வந்துட்டாங்க அங்கிள். ஹாய் அங்கிள். சாரி குட்டி, லேட் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். Thank you அங்கிள். ஹாப்பி ஜர்னி. வா வண்டியில. இந்த வயசுலயே நீ ஜனாதிபதி கையால அவார்டு வாங்குறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அங்கிள், நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரலையா? நாங்க காலேஜ் டூர் போறோமா, நீ மட்டும் போயிட்டு வா. டிப்ஸ் வேணுமா அங்கிள்? இப்பவே ஃளைட் டைம் ஆயிடுச்சு, நீ போயிட்டு வா. Bye, uncle. ஓகே, டேக் கேர் குட்டி. ஜாக்கிரதை. போனவனே அங்கிளுக்கு ஃபோன் பண்ணு, மறந்துடாத. பை. பை. பேரண்ட்ஸோட பெருசா நினைக்கிறேன்னு சொன்னியம்மா. யார் அவரு? இன்னைக்கு நான் அவார்ட் வாங்குறதுக்கு உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணமே அந்த அங்கிள் தான். இஸ் மை வெல் விஷர். ஓ அப்படியாம்மா. என்ன கலெக்ஷன்? 10, 20, 30, 40, 50, 60, 70. என்ன சாப்பிட்ட? ஒண்ணுமே சாப்பிடல. ஒண்ணுமே சாப்பிடாம எதுக்கு 20 ரூபாய் கொடுக்குற? வெளியே ஃபிகர் தொல்லை தாங்க முடியல, அதனால உள்ள வந்து உட்கார்ந்திருந்தேன். அதுக்கு வாடகை. ஃபிகர் தொல்லை தாங்க முடியாம வாடகை காசா? டேய் இனிமே எவனாவது ஃபிகர் தொல்லைன்னா நேரா இங்க வந்துருங்கடா. இவன் என்ன ஃபிகரை விடவே மாட்டேங்கிறான்? 1 மணி நேரமா உறிஞ்சுக்கிட்டே இருக்கான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. லவ் 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 லவ். என்ன பெரிய லவ்? 1 மணி நேரமா நாங்க இருந்து பாத்துட்டு இருக்க. ஒரு அரை பாட்டில வச்சுக்கிட்டு. ஆமா நீங்க உறிஞ்சிட்டு இருக்கீங்களா ஊதிட்டு இருக்கீங்களா? டேய் நீங்க உறிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தா எனக்கு ஜொல்லு வந்துருக்கு போல இருக்குடா. என்னையா எப்ப பார்த்தாலும் வர ஸ்டூடண்ட்ஸ் கிட்ட எல்லாம் தகராறு பண்ணிட்டே இருக்க? அதுங்க சின்ன சிறுசுங்கய்யா. உறிஞ்சா என்ன ஊதுனா என்ன? சரி நம்ம வீடு மசூதி தெருல தான் இருக்கு. எங்க ஊடுறாது? சுமார் பெருசா மசூதி தெரு புள்ளார் கோயில தகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கேன். நம்பர் 14 அதான் உங்க வீடு. கரெக்ட் கரெக்ட் அதேதான். இவ்வளவு கரெக்டா எங்க வீட்டு அட்ரஸ் சொல்றியா? உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லி பார்க்கலாம் கரெக்டா. அதானே அடுத்தவன் பொண்டாட்டி கொஞ்சம் அழகா இருந்துட்டா போதுமே. கரெக்டா விசாரிச்சு வச்சிருப்பீங்களா டீடைலா? ஏய் சும்மா வயசான காலத்துல பேசிட்டு இருக்காதீங்க. அண்ணே காலையில 5 மணிக்கு நீங்க மட்டும் தான் தண்ணி அடிச்சு வருவீங்க. நான் 4 மணிக்கு வந்து பைப்பை புடிங்கி போட்டுருவேன். எந்த மேல போடா போடா எல்லாம் எந்திரிங்க போங்க. கேண்டீன் லீவு போங்க.